வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணித பகுதியில் கேட்கக்கூடிய வினாக்களை எப்படி நம்ம எளிமையா சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம இன்னைக்கான சாப்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ்ல எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான சாப்டர்ஸ்க்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, கிராஜுவேட்லயும் சரி அண்டர் கிராஜுவேட்லயும் சரி 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க. இதுல எண்ணியல் அதாவது நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா சதவீதம் அதாவது பெர்சன்டேஜ் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ். அடுத்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ். அடுத்த லாபம் மற்றும் நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எடுத்துக்கிட்டோம்னா 2 to 3 கொஸ்டின்ஸ். டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்லயே தான் அடங்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அதாவது சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த தூரம் நேரம் மற்றும் வேகம் அதாவது டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஸ்பீடு இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 கொஸ்டின் மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் படகு மற்றும் நீரோட்டம் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ட்ரெயின் போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம் இது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மினிமம் 1 கொஸ்டின் மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ். நம்ம முன்னாடி பார்த்ததும் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணதான். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து மினிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 டாபிக் சேர்த்து மினிமம் 2 கொஸ்டின் மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்த நேரம் மற்றும் வேலை அதாவது டைம் அண்ட் ஒர்க் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 1 கொஸ்டின் மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ். அது குழாய் மற்றும் தொட்டி இது வந்து பைப்ஸ் அண்ட் பிஸ்டன் சொல்லுவோம். இதுல 1 to 2 கொஸ்டின்ஸ். இந்த டாபிக்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 2 டாபிக்லயும் சேர்த்து இது 2 கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டாண்மை அதாவது பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் கேட்கல, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 1 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஆவரேஜ் அதாவது சராசரின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அளவீட்டியல் மென்சுரேஷன் சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரிக்னாமெட்ரி அதாவது முக்கோணவியல்னு சொல்லுவோம். ட்ரிக்னோமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயரம் மற்றும் தூரம் அதாவது ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்கல, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க 1 கொஸ்டின் வரைக்கும். சரியா? அடுத்து புள்ளியியல் அதாவது ஸ்டாட்டிக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்துட்டு ஸ்டாண்டர்டா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். சரிங்களா? எதுல என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எதுல நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சரி எதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இது எல்லா டாபிக்குமே முக்கியம் தான், எதுவுமே விட வேண்டாம். ரொம்ப குறைவான டாபிக்ஸ் தான். சரி, ஈஸியா பண்ணிடலாம். இது கரெக்டா நீங்க கான்செப்ட்ஸும் ட்ரிக்ஸும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வித்தின் 20 மினிட்ஸ்ல உங்களால எக்ஸாம்ல சால்வ் பண்ண முடியும். சரியா? முதல் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க எல்லா கான்செப்ட்ஸையும். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த கட்டம் என்ன பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? நமக்கு கண்டிப்பா டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேகமா போட முடியும். என்னதான் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாலும் நமக்கு டேபிள்ஸ் தெரியணும் அண்ட் தென் வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும். இது ரெண்டும் பண்ணாதான் நம்ம ஒரு 2 to 3 மந்த்ல நல்லா பிக்கப் ஆயிடலாம். சரியா? உங்களால கண்டிப்பா 30 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள போட முடியும். சரியா? ரைட். இப்ப இன்னைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 2 டாபிக் தான் கவர் பண்ண போறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்திருப்போம். இதுல கிட்டத்தட்ட 200+ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம். அதுக்கான பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருப்பேன். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காகவே இருக்கிற டெலிகிராம் சேனல். அந்த டெலிகிராம் சேனல்ல நம்ம ஷேர் பண்ணிருப்போம். நீங்களும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலுக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ப்ராஃபிட் லாஸ். நம்ம எல்லா டாபிக்கும் பார்த்துடலாம். ஒவ்வொன்றா முடிச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் சில சம்ஸ் கொடுக்குறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கான டாபிக்கை பார்த்துடலாம். இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்தமா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 28 கான்செப்ட்ஸ் இருக்கும். 28 கான்செப்ட்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகையான கொஸ்டின்ஸ்னா 28 வகையான கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? மொத்தமா 28 டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? மொத்தமா 28 வகையான கேள்வி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 242 கொஸ்டின்ஸ். சரியா? நான் வந்து என்ன பண்றேன்னா ஒவ்வொரு டாபிக்கும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதே மாடல் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வருதுன்னா ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி ஆன்சர் போட முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே ஒரு போட்டோ காப்பி எடுத்து அதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. இது கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த சம்முல வந்து எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க கொஸ்டின் நம்பரோட. நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கான டாபிக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதோட ஓவரால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். சரியா? ஏன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சாதான் நான் சொல்றதை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க அடுத்த சம் உங்களால செல்ஃபா ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். இப்போ லாபம் மற்றும் நட்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? லாபம்னா ப்ராஃபிட், நட்டம்னா லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா தெரிஞ்சுக்க டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், அடுத்தது செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ். சரியா? ஷார்ட் ஃபார்ம்ல வந்துட்டு சிபின்னு சொல்லுவோம். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செல்லிங் ப்ரைஸ். ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்பின்னு சொல்லுவோம். செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி நான் நோட் பேட்ல எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்காது. நான் சொல்றதை கரெக்டாக கவனிங்க. அப்பதான் நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேரு காஸ்ட் ப்ரைஸ். சரியா? COST PRICE. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். SCLLING PRIC. ஓகேங்களா? தமிழ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை அடக்க விலைன்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? நிறைய சினானிம்ஸ் யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், ஒரிஜினல் ப்ரைஸ்னு சொல்லுவோம், பையிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம், பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு சொல்லுவோம், மேனுஃபேக்சரர் ப்ரைஸ்னு சொல்லுவோம், அண்ட் தென் ஃபேக்டரி ப்ரைஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? தமிழ்லையும் அதே மாதிரி தான். அடக்க விலை, அசல் விலை, அதே மாதிரி உற்பத்தியாளர் விலை. சரியா? இது மாதிரி தொழிற்சாலை விலை. சரியா? கொள்முதல் விலை, வாங்கிய விலை, இது மாதிரி பல நேம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஜென்ரலா நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடக்க விலைன்னு சொல்லுவோம். அடக்க விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடக்க விலை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடக்க விலை. அது செல்லிங் பிரைஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விற்பனை விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? விற்பனை விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? செல்லிங் பிரைஸுக்கு விற்பனை விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்ப இதில் நம்ம இன்னும் முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸை எப்ப நம்ம 100 வச்சுப்போம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸை எப்ப நம்ம 100% வச்சுப்போம் அப்படின்னா சரியா? காஸ்ட் பிரைஸை நம்ம எப்பவுமே 100 வச்சுப்போம். எப்ப அப்படின்னா ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கும் போதோ, அதாவது லாபத்தை கண்டுபிடிக்கும் போதோ அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கும் போதோ. சரியா? ஒண்ணு நீங்க ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா காஸ்ட் பிரைஸை 100 வச்சுக்கணும், அல்லது லாஸை கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் பிரைஸை 100 வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி செல்லிங் பிரைஸை நம்ம எப்ப 100 வச்சுப்போம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம எப்ப 100% வச்சுப்போம். சரியா? செல்லிங் பிரைஸை நம்ம எப்ப 100% வச்சுப்போம் அப்படின்னா ஒன்னு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க சொன்னா. என்னத்த? டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா தள்ளுபடின்னு சொல்லுவோம். அல்லது ரிபேட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கழிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ரிபேட். சரியா? டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கும் போது DISCOUNT. சரியா? இது வந்து ரிபேட், REBAT. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்னன்னு வச்சுப்போம்? செல்லிங் பிரைஸை நம்ம 100% வச்சுப்போம். அது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்அப் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸுக்கு மேல நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம மார்க்அப் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை போய் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் எழுதி போறேன். இப்ப காஸ்ட் பிரைஸ்க்கு மேல நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்க்அப் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மிகை விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மார்க்அப் பிரைஸ். இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் சம்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? மார்க்அப் பிரைஸ் என்ன சொல்லுவோம்னா காஸ்ட் பிரைஸுக்கு மேல நம்ம ஒரு விலையை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லணும்னா மார்க்அப். ஒரு விலையை சேர்த்து வைப்போம். சரியா? அந்த ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல. சரிங்களா? இப்ப காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா நாம ஒரு 15 ரூபாய் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த 15 ரூபாய் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்க்அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது ரெண்டையும் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்க்டு பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மார்க்டு பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மார்க்கெட் பிரைஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மார்க்கெட் பிரைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? செல்லிங், MERKED. சரியா? MERKED மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் என்ன சொல்லுவோம்? குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? குறித்த விலை அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் பிரைஸை குறித்த விலை. சரியா? மார்க்கப் பிரைஸ் என்னன்னு சொல்லணும்னா மிகை விலைன்னு சொல்லுவோம். அதாவது காஸ்ட் பிரைஸுக்கு மேல நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் மிகை விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகை விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? தெரிஞ்சாதான் நான் சொல்லும் போது ஈஸியா இருக்கும். சரியா? சில சமயம் இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு செல்லிங் பிரைஸாவே இருக்கும். சரியா? ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா. சரியா? அதுவே டிஸ்கவுண்டோ ரிபோர்ட்டா கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸா இருக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? சில சமயம் 115 ரூபாய் பொருளை என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா
அப்போ வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒன்றா இருக்காது. சரியா? இப்போ 5 ரூபா தள்ளுபடி கொடுத்தா 110 ரூபா அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? அதாவது 115 ரூபா அந்த பொருளோட விலை. அதில் அது 115 ரூபா தான் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். சரியா? மார்க்கெட் ப்ரைஸ் 115 ரூபா. அதில் வந்து தள்ளுபடி 5 ரூபா கொடுத்துட்டோம்னா இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகும்னா 110 ரூபாய் ஆகும். சரியா? எப்போ நம்ம தள்ளுபடியோ அல்லது ரிபோர்ட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வேற, செல்லிங் ப்ரைஸ் வேற ஆகும். சரியா? இப்போ ரிபேட் கொடுக்கல, கழிவும் கொடுக்கல, தள்ளுபடியும் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சமமாக தான் இருக்கும். சரியா? ரைட். இதெல்லாம் பேசிக்ஸ். சரிங்களா? இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி அந்த சினானிம்ஸும் நான் வந்துட்டு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். சரியா? இங்கிலீஷ்ல என்னென்ன மாதிரிலாம் சொல்லலாம், தமிழ்ல என்னென்ன மாதிரிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னல, ஒரிஜினல் ப்ரைஸ்னு சொல்லலாம், பையிங் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ், மேனுஃபேக்சர் ப்ரைஸ், ஃபேக்டரி ப்ரைஸ், இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்அப் ப்ரைஸ், இதெல்லாம் நம்ம சொல்லுவான்னு சொன்னல, லிஸ்டட் ப்ரைஸ், இண்டெக்ஸ் ப்ரைஸ், ஃபிக்ஸட் ப்ரைஸ், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ ரைட். இப்போ ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னா மேற்செலவுகள்னு சொல்லுவோம். அதாவது காஸ்ட் ப்ரைஸோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது மார்க்அப் கிடையாது, ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்ஸ்னா என்ன சொல்லுவோம்? மேற்செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல மேற்செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மேற்செலவுகள். மேற்செலவுன்னு சொல்லுவோம். மேற்செலவுன்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பொருளை வாங்குறோம். சரியா? இப்போ செகண்ட் ஹேண்ட்ஸாக ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா மேற்கொண்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சில ரிப்பேர் செலவு பண்ணுவோம். சரியா? இன்னும் சில செலவுலாம் பண்ணுவோம் இல்லையா? பெயிண்ட் அடிப்போம். இந்த மாதிரி செலவுலாம் நம்ம என்ன சொன்னால் ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கின விலையோட இந்த ஓவர் ஹெட்டும் சேர்ந்தா தான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸாக மாறும். சரியா? இதான் வந்து ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்ஸ் என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ஓவர் ஹெட்ஸ் என்ன சொல்லுவோம்? மேற்செலவுகள்னு சொல்லுவோம். சரியா? அது ஒரு பொருளை வாங்குறேன்னா மேற்கொண்டு அதுக்கு சில செலவு பண்ணுவோம். விற்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில செலவு பண்ணுவோம். சரியா? அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனு. சரியா? இல்லைன்னா அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதை நம்ம அதுக்கு ஒரு ரெண்ட் கொடுப்போம். இந்த செலவுலாம் எதுக்குள்ள ஆட் ஆயிக்கும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ள ஆட் ஆகும். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு தான் நமக்கு ஃபைனலாக வருது இல்லைங்களா? அதை நம்ம என்ன சொல்லணும்? ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ லாபத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நட்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம ஒரிஜினலாக வாங்கின விலையை வச்சு நம்ம லாபத்தை நட்டத்தை கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம இந்த மேற்செலவுலாம் பண்ணின பிறகு ஒரு விலை வருது இல்ல, இந்த விலையை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டும் கண்டுபிடிப்போம், லாஸும் கண்டுபிடிப்போம். கிளியரா? இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சாதான் அந்த சம நான் படிச்சு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் வராது. தெளிவா அந்த சம புரியும். சரியா? அதுக்கு தான் நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நம்ம சமக்குள்ள போகலாம். சரிங்களா? ரைட். ரைட். இப்போ நம்ம சமக்குள்ள போலாங்களா? கவனிங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இதையும் நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தெரிஞ்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இது எல்லாமே நம்ம ஒரே ஒரு ரேஷியோ ரோலை வச்சு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் DIRECT டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேர்மாறல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ABCD அப்படின்னா ஏங்கிற மதிப்பு பிக்கு சமம்னா சிங்கிற மதிப்பு டிக்கு சமம்னா இங்கேயும் அதிகரிக்கும், இங்கேயும் அதிகரிக்கும். அல்லது இங்கேயும் குறையும், இங்கேயும் குறையும். அதாவது இங்க குறைஞ்சா இங்கேயும் குறையும், இங்க அதிகரிச்சா இங்கேயும் அதிகரிக்கும். அப்படின்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது தமிழ்ல நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேர்மாறல் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இப்ப இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் மார்க் எத்தாப்புல கீழே போட்டு மீதி ரெண்டையும் மேலே போடணும். சரியா? அதாவது C into B divided by A. சரி, அதாவது D கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் சியும் பியும் மேலே பெருக்கிக்கணும். இந்த கொஸ்டின் மார்க் டயகனல் A இருக்குல்லையே அதை கீழே போடணும். சரியா? அதுவே A தெரியும், B தெரியாது, C தெரியும், D தெரியும்னா இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டு C கீழே போட்டுட்டு ஏவையும் டியும் மேலே என்ட்ரு பண்ணணும். சரியா? சரிங்களா? அதாவது ஏங்கிறது பிக்கு சமம் அப்படிங்கிறன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஏக்கு பக்கத்துல பியை நீங்க கீழே போடணும். சரியா? அதே மாதிரி சிங்கிறது டிக்கு சமம் அப்படின்னா டிக்கு பக்கத்துல மதிப்பு என்ன ஆகணும்? கீழே வரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும், இந்த மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா இதை நான் கீழே போட்டுக்குவேன், இது ரெண்டு என்ன பண்ண மேலே பண்ணுவேன். இப்ப ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியாது, டி தெரியும்னா நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு டயகனல்ல கீழே போட்டுட்டு, அதாவது இந்த பியை கீழே போட்டுட்டு இந்த ரெண்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏ இன்டூ டியை மேலே போட்டுக்குவேன். சரியா? இந்த பியை கீழே போட்டு, அதாவது ஏக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பியை கீழே போட்டுட்டு இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்டு பண்ணிக்குவேன். சரியா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம சம பார்க்கலாம்.
இப்போ நான் ஒன்ஸ் ஒரு சம்ம சொல்லி கொடுத்த பிறகு அதே கான்செப்ட்ல இருக்கிற சம்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அதே கான்செப்ட்ல இருக்கிற சம்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கும் அது ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகணும், ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நான் வந்துட்டு 1 or 2 சம்ஸை சொல்லி கொடுத்த பிறகு நீங்க மற்ற சம்ஸை ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ரைட், கவனிங்க. நம்ம இது எல்லாத்துலயுமே என்னத்தை அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் அப்ளை பண்ண போறோம். சரியா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது தமிழ் என்ன சொன்னோம், நேர்மாறல். சரிங்களா? நேர்மாறல் தான் நம்ம இது எல்லாத்துலயுமே அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட், கவனிங்க. இப்ப பாருங்க, ஜாக் செல்ஸ் அண்ட் கார்மெண்ட் ஃபார் ₹1440 and earns 20% profit. What will be the cost price of the garment? அதாவது ஜாக் ஒரு ஆடையை 1440 விற்று 20% லாபம் ஈட்டுகிறார். அந்த ஆடையின் அடக்க விலை என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப நீங்க பாருங்க, இதுல என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னா அசல் விலையும் சேர்ந்திருக்கு, லாபம் 20% சேர்ந்திருக்கு. சரியா? அசல் விலை நம்ம எப்பயுமே என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னா 100% எடுத்துப்போம். இதை 100% எடுத்துப்போம். அப்ப 100% பிளஸ் 20 ரெண்டும் சேர்ந்து தான். சரியா? அசல் விலையை நம்ம எப்பயும் 100% எடுத்துப்போம். அப்ப இதுல இந்த 100% சேர்ந்திருக்கு, பிளஸ் இந்த லாபமும் சேர்ந்திருக்கு. சரியா? அப்ப இது ரெண்டையும் கூட்டிக்கணும். லாபம் அப்படிங்கும்போது 100ஓட 20 கூட்டினது தான் இந்த 1440க்கு சமம். சரியா? அந்த 1440 என்னென்ன சேர்ந்திருக்கு, அசல் விலை 100ம் சேர்ந்திருக்கு, பிளஸ் லாபம் 20%ம் சேர்ந்திருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னத்துக்கு சமம் அப்படின்னா 120க்கு சமம். அப்ப 120 எதுக்கு சமம், 1440க்கு சமம். சரியா? அதாவது 1440 எதுக்கு சமம் அப்படின்னா 120க்கு சமம். சரியா? இப்ப நம்ம அசலை கண்டுபிடிக்கணும். வாட் வில் பி த காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்பயுமே 100% வச்சுப்போம். என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நான் எப்ப இப்படி போட்டாலும் கொஸ்டின் மார்க் டைரக்ட்ல கீழே போடுங்க, இது ரெண்டையும் மேல போடுங்க. போக போக இந்த ஸ்டெப்பும் தேவையில்லை. சரியா? நம்ம அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம். இப்ப 1440 120 சமம் அப்படின்னா நீங்க உடனே இப்படி போடணும். 1440 120 சமம் அப்படின்னா 120 கீழே போடணும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்படி கீழே போட்டீங்கன்னா நமக்கு 1% வந்துடும். 100 எதுக்கு சமம் அப்படின்னு நீங்க இப்படியே போடலாம். போக நான் எப்ப சமம்னு சொன்னாலும் அந்த மதிப்புக்கு கீழே நான் சமம்னு சொல்றது கீழே போடணும். இன்ட்டு 100 என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை இன்ட்டு 100ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? போக போக இதையும் நீங்க அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்க. இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரியா? லாபத்தை நட்டத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுக்கணும். சரியா? தள்ளுபடி கண்டுபிடிக்கணும், ரிபேர்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 100 வைக்கணும். அவ்வளவுதான் இந்த ஹோல் கான்செப்டும். இதை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா 3ல இருந்து 4 கொஸ்டின் வரும். ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப 140 12 அடிங்க. சரியா? 140 12 அடிச்சா 12 முதல் வரும். அப்ப 12 × 100 தான் ஆன்சர். அப்ப 12 100 என்ன வரும் அப்படின்னா 1200. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1200. புரியுதுங்களா சொல்றது? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவனிங்க. அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான். சரியா? அப்ப நீங்களே ட்ரை பண்ணுவீங்களா அந்த கொஸ்டினை? உங்களாலேயே போட முடியும் தானே? இப்ப இதுக்கு என்ன வச்சுன்னு பாருங்க. 7130ங்கிறது 5% லாபம் அப்படின்னா 5% லாபம் அப்படின்னா 115 வச்சுக்கலாமா? எப்படி 115 வந்துச்சுன்னு புரியுதா? இப்ப உங்களுக்கு 100% அசல், இதுல என்ன இருக்கு, 100% அசல் இருக்கு, இதுல 100% அசல் இருக்கு, பிளஸ் 15% என்ன இருக்கு அப்படின்னா லாபம் இருக்கு. அப்ப 7130 அப்படிங்கிறது 115 அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்ப என்னன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன், 100% வச்சுக்கணும்னு சொன்னா இன்ட்டு 100. அவ்வளவுதாங்க. சரியா? கரெக்டா கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப அப்படியே கேன்சல் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். 7130ல 115 எத்தனை தாட்டி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரியா? 115 எத்தனை தாட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேன்சல் பண்ணி பார்க்கணும். இதை அப்படியே கேன்சல் பண்ணா எத்தனை தாட்டி வரும்? இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 6 தாட்டி வருமா? 6 தாட்டி என்ன வரும்னா 600 + 6 5 90. அப்போ வந்து 690 வரும். மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி 230 இருக்கும். அப்ப 230 இருக்கு அப்படின்னா நான் எப்படி அடிச்சுன்னு புரியுதுங்களா? 713ல 115 எத்தனை முறைனா 100 எத்தனை முறை இருக்கும்? 700னா 7 தாட்டி இருக்கும். ஆனா 15 இருக்கிறதுனால நம்ம 6 தாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் 15 6 தாட்டி பண்ணீங்கன்னா 90. அப்ப 690ங்கிறது 6 முறை இருக்கும் 713ல. சரியா? மீதி எவ்வளவு இருக்கும்? 713ல 690 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 இருக்கும். சரியா? சரி, மீதி என்ன 713? மீதி என்ன 23 இருக்கும். அப்ப 230. சரியா? 230ல 115 எத்தனை தாட்டினா 2 தாட்டி. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், 62 × 100 போட்டீங்கன்னா நமக்கு அசல் விலை வந்துடும். 62 100ஆல பெருக்கிறீங்கன்னா என்ன ஒரு 6200 6200. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த மாதிரி போடுவீங்களா? இப்ப 3வது சம் பாருங்க, படிச்சு பாருங்க, உங்களாலே போட முடியும். 3வது சம், 4வது சம், 5வது சம். 5வது சம் நான் 30 போட்டு காமிக்கிறது. 5 6 5 இல்ல 7 கவனிங்க.
7 இந்த இடத்துல லாஸ்ன்னு சொல்றாங்க சரியா. இப்ப லாஸ்ன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க சரியா. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. Sithal incurred 28% loss by selling an item for rupees 207. 207 ரூபாய்க்கு விற்கும் போது 28% லாஸ் ஆகி போச்சான் சரியா. வாட் வாஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஐட்டம்னு கேட்குறாங்க சரியா. அப்ப இந்த 207ல 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்னா 28% கம்மியா இருக்கும் சரியா. அப்ப இது எதுக்கு சமம் அப்படின்னா 72%க்கு வித்ததுக்கு சமம். எப்படி 72ன்னு சொல்றேன்னு புரியுதுங்களா. அசலை நம்ம என்னன்னு வச்சுக்கணும் அப்படின்னா 100% வச்சுக்கணும். அசலை நம்ம 100% வச்சுக்கணும். அதுல இருந்து எவ்வளவு குறைஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு குறைஞ்சு போச்சு 28% குறைஞ்சு போச்சு. ஏன்னா லாஸ் வித்ததுனால நம்ம மைனஸ் பண்ணோம் சரியா. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 100ல இருந்து 28 போச்சுன்னா 72% கிடைக்கும். அப்ப 207 எதுக்கு சமம் அப்படின்னா 207 அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா கீழே போட்டுருந்தாங்க. எதுக்கு சமம் அப்படின்னா 72% சமம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசல் விலை. அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்துருங்களா. இதை அப்படியே கரெக்டா கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. நீங்க அதை ட்ரை பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் ட்ரை போடுங்க. அடுத்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க சரியா. இப்ப இதே மாதிரி 7வது கொஸ்டின் நீங்க அப்படியே போட்டுடலாம். இல்ல என்ன பண்ணலாம், 2332ங்கிறது 12% லாஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 100ல இருந்து 12 கழிக்கணும். அப்ப 100ல இருந்து 12 கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், 88 வரும். அப்ப 2332 அப்படிங்கிறது 88% சமம் அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணும், 2332ங்கிறது 88க்கு சமம் அப்படின்னா இன்ட்டு 100. 100ங்கிறது எதுக்காக போறோம்னா காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்க சரியா. புரியுதுங்களா சொல்றது. 2332ங்கிறது 88% சமம்னா 100% எதுக்கு சமம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டைரக்ட் போர்ஷன். கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேல இன்ட்டு பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, கிளியரா புரியுதுங்களா. ரைட். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோல நமக்கு இன்ட்ரோ தேவைப்படாது சரிங்களா, வேகமா முடிச்சிடலாம் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால சில பேர் பேசிக்காவும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு வேண்டியதை நம்ம கொஞ்சம் இன்ட்ரோ டீட்டெயிலாக கொடுத்துட்டு போனோம்னா ஈஸியா இருக்கும் சரியா. அடுத்ததுல வேகமா சம்ஸை முடிச்சிடலாம் சரியா. ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைப் 2 ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அசல் விலையை கண்டுபிடிச்சோம். லாபத்துக்கு விற்கும் போதோ அல்லது நட்டத்துக்கு விற்கும் போதோ அதனுடைய அசல் விலை காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சோம் சரியா. when sold at a loss அல்லது ப்ராஃபிட்ங்கும் போது காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கண்டுபிடிச்சோம் சரியா. இப்போ டைப் 2 கவனிங்க. டைப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by selling an item for rupees 222, a person incurred a loss of 48. What is the percentage of loss incurred in the transaction? இது என்னன்னு ஒரு விலைக்கு வைக்கும்போது ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ வந்ததை நம்ம சதவீதத்துல கண்டுபிடிக்கணும் சரியா, பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். இதான் ரெண்டாவது மாடல் சரியா. போன மாடல் காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சது, இந்த மாடல் என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜோ அல்லது லாஸ் பர்சன்டேஜோ நம்ம கண்டுபிடிக்கிறது சரிங்களா. இது ஈஸி தான் சரிங்களா. இப்ப கவனிங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, 222 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கும் போது எவ்வளவு லாஸ் ஏற்படுதா, 48 ரூபா லாஸ் வந்து ஏற்படுதான். இப்ப இதனுடைய காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் விலை பிளஸ் சரி விற்பனை விலை பிளஸ் இது லாபம், இது ரெண்டும் லாபம் இல்ல நட்டம், இது ரெண்டும் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதனுடைய காஸ்ட் பிரைஸ் சொல்லுவோம். அப்ப இதோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 228 ரூபா 48 கூட்டுங்க எவ்வளவு வரும், 270 ரூபா வரும். இந்த 270 தான் எதுக்கு சமம் அப்படின்னா 100%க்கு சமம் சரியா. இது வந்து 100%க்கு சமம். இப்ப நம்ம இது வந்து 100% சமம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னா 48 ரூபா எதுக்கு சமம், 48 ரூபா எதுக்கு சமம் அவ்வளவுதான் சரியா. எதுக்கு சமம் அப்படின்னு வரனா இந்த கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க, இது ரெண்டையும் மேல இன்ட்டு பண்ணிக்கோங்க. 48 இன்ட்டு 100 டிவைடட் பை 270. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரியா. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க, இது கேன்சல் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இது என்ன வரும், 480 வரும். 480 நீங்க என்ன பண்ணும், 480 டிவைடட் பை 27. அப்ப 48ல 27 ஒரு 30 வரும் இல்லையா. அப்ப ஒரு 30 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 21 வரும். 210 வருமா, 210ல 17 எத்தனை 30 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 210ல 7 30 வருதுங்களா, 210 இருக்கும் பாக்கி. அப்ப 210ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டைம்ஸ் வரும் இல்லையா. இது கூட இந்த ரெடியூஸ் பண்ணல, இன்டூ 100 0 கேன்சல் பண்ணேன். 480 பை 27. நம்ம இன்னும் கூட அதை கேன்சல் பண்ணல. 480 பை 27 நம்ம எதில் கேன்சல் பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லை. ரைட். 480 டிவைட் பை 27 நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுங்க. ரெடியூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம், ரிமைண்டர் 160. அப்போ 160 டிவைடட் பை 9 இதை சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக வந்துடும். அப்போ இதில் 160 டிவைட் பை 9 அப்படின்னா 1 டைமு, ரிமைண்டர் என்ன இருக்கும் நமக்கு 7 இருக்கும்.
17 9 வந்து பார்த்தீங்கன்னா 7 டைமு. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 63 போச்சுன்னா 7/9 வரும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 7/9%. உங்களுக்கு சில சமயம் இந்த மாதிரி கலப்பு பின்னம், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணணும். சரிங்களா? அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 450/27. இதை நம்ம ஃபர்தராக 3ஆம் வாய்ப்பில் அடிக்க முடியும்ல. அடிக்கும் போது என்ன வரும்? 160/9 வரும். அப்போ ஈஸியாக நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் நீங்க போடலாம் தானே? பாருங்க, if the cost price of an item is 4,500 and it selling price வந்துட்டு 3,500, then the loss percentage is. அப்ப 3,500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து விற்பனை விலை, 4,500 ரூபாய் அப்படிங்கிறது அடக்க விலை. அப்ப கண்டிப்பா அதுல அவருக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னா லாஸ் தான். சரியா? எவ்வளவு லாஸ் அப்படின்னா 1000 ரூபாய் லாஸ். 4,500 ரூபாய் பொருளை 3,500 ரூபாய்க்கு வித்தாரு. அப்ப அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ் தான் கிடைச்சிருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த சம்ல 4,500 100% வச்சுக்கலாம். 4,500 நம்ம என்னென்னு வச்சுக்கணும் அப்படின்னா 100% வச்சுக்கணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1000 ரூபாய். எப்படி 1000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னா 1000 ரூபாய். 1000 ரூபாங்கிறது என்ன சதவிகிதம் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரியா? அப்ப என்ன பண்ணும்? கொஸ்டின் மார்க் டயகனலா கீழே போடணும், மீதி ரெண்டையும் மேலே போடணும். அப்ப 1000 × 100 டிவைடட் பை 4,500 இப்படி போடுங்க. சரியா? இந்த கரெக்டாக கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும்? 0 போச்சு. இப்ப திருப்பி இதை 5ஆல கேன்சல் பண்ணலாம். இதை 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 9. இதை 5ஆல கேன்சல் பண்ணுங்க. இதை 5ஆல கேன்சல் பண்ண என்ன வரும்? 200. அப்ப 200/9. நம்ம அதையும் சுருக்குங்க. 200/9 என்ன பண்றீங்கன்னா திருப்பியும் கேன்சல் பண்ணுங்க. 200/9 போட்டா என்ன வரும்? 200/9 29 வந்துட்டு 2 டைம்ஸ் வரும். 29 2 டைம்ஸ் வரும். 18 மீதி 2. 20ல திருப்பி என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். 18 மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2/9 அப்படி போட்டுக்க வேண்டியதான். சரி, அப்ப 22 2/9 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா? ரைட். இதே மாதிரி அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த 11th சம், 10th சம், 11th சம் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 10th சம் அதே மாதிரி தான். 10th சம் பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் an article 1440 and selling price வந்துட்டு 1800. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? 1440 ரூபாய்க்கு அதோட அசல் விலை, அது வித்தது 1800 ரூபாய்க்கு. அப்ப இதுல ஏற்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் தான். சரியா? அப்ப 1440 100% வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். இந்த சம் அப்படிதான் 11. சரிங்களா? 11 12 13 14 15. சரியா? 15 16 17 வரைக்குமே இதே சம் தான். சரியா? அந்த சம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சம்ஸை சால்வ் பண்ணலாம். சரியா? அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம குறைஞ்சது ஒரு 6 டைப்ஸை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? பார்த்தீங்கன்னா அது 3-4 வீடியோவில் அது ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் இது கூட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதுலேயும் நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அதில் நம்ம ரேண்டமாக பண்ணியிருப்போம். சரியா? எல்லா டாப்பிக்லேருந்து ரேண்டமாக பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஒவ்வொரு டாப்பிக்காக பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் ஃபெமிலியராக இருக்கும். ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும், அதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இதில் நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் சம்ஸ்லாம் இருக்குது. அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியில் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் பார்க்கலாம். இல்ல இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைம் பத்தல சார், இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? ஏன்னா சில சமயம் நம்ம 1 hour போற வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்போ 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. அதே 1 hour போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? நீங்க பார்க்க ரெடி அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் 1 hour வரைக்கும் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.